ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த புதிய வருஷத்தை ஆரம்பித்து இந்த 3ஆம் வாரத்திற்குள் வந்து தேவன் நமக்கு ஒரு புதிய ஆராதனை கொடுத்தபடினாலே நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்கு போவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை, இந்த புதிய வருஷமாக இருக்கிறபடினாலே சிலவற்றை நம்முடைய நினைவிலே நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்திற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், நாம் எங்கே இருக்கிறோம், வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எங்கே நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் எத்தனை காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது, கர்த்தருடைய வருகைக்கும் நாமும் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம் என்கிறதை நாம் செய்திக்கு முன்பதாக தியானித்தோம். அப்படி போலவே இன்னொரு காரியத்தையும் நம்முடைய மனதிலே நாம் இருத்தி கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், வேதத்திலே பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலும் அது எழுதப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலும் அது எழுதப்பட்டிருக்கிறது. இது எதை காண்பிக்கிறது என்றால், ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு செய்தார், இன்றைக்கு அதை செய்வாரோ என்கிற டவுட்டே நமக்கு இருக்கக்கூடாது. என்னவென்றால், நம்முடைய பிஸ்னஸ் ஆகட்டும், நாம் வேலை செய்கிற ஸ்தலமாகட்டும், அல்லது நாம் எந்த காரியத்தை செய்கிறவர்களாக இருந்தாலும், நமக்குள்ளே சில நேரங்களிலே நம் சிந்தையிலே உயர்ந்து நிற்கிற அல்லது ஒரு எண்ணோட்டம், நம்முடைய எண்ண ஓட்டம் என்னவென்றால், இவர் மாத்திரம் எனக்காக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் என்னுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும், அல்லது இந்த அதிகாரி மாத்திரம் மனசு வைத்தால் என்னுடைய நிலைமை, என்னுடைய பிஸ்னஸ், வேற காரியங்கள், நான் உயர் நிலைக்கு வந்து விடுவேன், என்னுடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக முடிந்துவிடும். அப்படி என்று சில நேரங்களிலே நாம் சிந்திக்கிறது உண்டு, சிந்தித்திருக்கிறோம். ஆனால் அப்படி ரட்சிக்கப்பட்ட, ஒருவேளை அது உலகத்தானுக்கு நடக்கலாம், தேவன் அதை ரட்சிக்கப்பட்ட பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அதை அனுமதிக்க மாட்டார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி சொல்லுகிறேன் பிரதர்? யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவன் பல உபத்திரவங்களுக்கு நடுவிலே போனாலும் அவன் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நின்ற பொழுது அவன் யாராலே உயர்த்தப்பட்டான்? தேவனாலே தான் உயர்த்த. அவன் காம்ப்ரமைஸ் ஆகியிருந்தால் உயர்த்தப்பட்டிருக்கலாம், ஆனால் அவன் காம்ப்ரமைஸ் ஆகலை. கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் பரிசுத்தத்திற்கென்று நின்ற போது அவனுக்கு கிடைத்தது அரசாங்க உதவி, அரசாங்க பதவி. அந்த பதவி, அதற்கு முன் அப்படி ஒரு பதவி இருந்ததே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அந்த டெப்டி என்கிற வார்த்தை, இப்பொழுது அநேக டெப்டியை நாம் பார்க்கிறோம், அப்பொழுது அது கிடையவே கிடையாது. ராஜானா ஒருத்தர் தான். தெய்வம் அப்படிப்பட்ட நிலைமையிலே கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டின ஒருவனுக்கு ஒரு பதவியை தேவன் உருவாக்கி கொடுத்தார். ஆமென். டெப்டி, நீ 2வதாயிருப்பாய். இப்போ மினிஸ்டர் என்று சொன்னால் பிரைம் மினிஸ்டர், டெப்டி பிரைம் மினிஸ்டர் சொல்றோம். அப்படி போல ராஜா அந்த நாட்களில் ஒரே ஒருத்தன் தான், அதுக்கு கீழே ஒருத்தனும் கிடையாது, அதுக்கப்புறம் மந்திரி தான். ஆனால் ஆண்டவர் அவனை எப்படி உயர்த்தினார் என்றால், ஒரு பதவி இல்லாத ஒரு பதவியை உருவாக்கி அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கென்று நீ வைராக்கியம் பாராட்டானால் நீ எந்த இடத்துல வேலை செய்யலாம், அரசாங்கத்தில் இருக்கலாம், அல்லது அலுவலகத்தில் வேலை செய்யலாம், அல்லது பிசினஸில் இருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கென்று நிற்கிற அந்த ஸ்டாண்டிலே நீங்கள் நிற்பீர்களானால், இல்லாதவை காரியமாக இருந்தாலும் தேவன் நமக்கு உருவாக்கி தருவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிற யாவரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த அதிகாரி எனக்கு தயவு பண்ணிவிட்டால், இவர் மாத்திரம் எனக்கு தயவு பாராட்டிவிட்டார் என்று சொல்றோமே, அப்படி தானியேலுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் நடந்தது. என்னவென்றால், அந்த கையிருப்பு தோன்றி தேவன் உன்னிடத்திலிருந்து ராஜ்யபாரத்தை பிரித்து போட்டார் என்று சொல்லி அந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது அவன் எல்லாவற்றையும் செய்து அங்கே ஒரு உயர் பதவியில் இருக்கிறான். மற்றவர்கள் பொறாமையினால் நிறைந்து அவனை எப்படியாவது வேறு எந்த காரியத்திலும் அவனிடத்தில் குற்றம் பிடிக்க முடியவில்லை என்று தேவனுக்கு அடுத்த காரியத்திலே அவனை குற்றம் பிடித்து தந்திரமா இந்த காரியத்தை அங்கே நுழைய பண்ணி அங்கே அந்த முத்திரை மோதத்தை வைக்கிறார்கள். ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணான்? எவ்வளவோ பிரயாசப்பட்டான்.
சிங்கக்கெபில போடுறதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரயத்தனம் பண்ணினாலும் முத்திரை வைத்தது. அப்போ அந்த அந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று உயர் அதிகாரி, அவனுக்கு மேல ஒரு அதிகாரம் இல்லை, அவன் நினைத்தாலும் கர்த்தர் உன்னை குறித்து சித்தம் வைத்திருப்பார் என்றால் அது உனக்கு வாய்க்காது. ஹல்லேலூயா. இது பழைய ஏற்பாடு. இன்றைக்கு எப்படி பிரதர் புதிய ஏற்பாடுல நடக்குதா? இயேசுனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். பொறாமை, இதே காரணம் தான். பொறாமை நாளிலிருந்து பிலாத்துவிடத்தில் ஒப்பு கொடுத்த போது பிலாத்துவின் மனைவி வந்து அவனிடத்தில் சொல்லுகிறார், அந்த நீதிமானை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. அப்போ பிலாத்து என்ன பண்ண, அது முதல் அவரை விடுதலையாக்க வேண்டும் என்று பிரயத்தனம் பண்ணுகிறான். முடிந்ததா? முடியாது. எவ்வளவோ பிரயத்தனம். கடைசியில் என்ன பண்ணா, கையை கழுவி, நம்ம பாடுகிறோம், அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறான். நம்ம பாடுறோம். எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கிறீர்கள்? அப்போ பிலாத்துக்கு மேல அந்த இடத்துல பர்டிகுலர் அந்த இடத்துல அதிகாரம் இல்லை, ஆனாலும் அவன் பிரயத்தனம் பண்ணினான், அங்கு கூடாமற் போயிற்று. ஏனென்றால் கிறிஸ்து பாவங்களுக்காக மரிப்பது பிதாவினுடைய சித்தம். அப்போ தேவன் நமக்கு ஒரு வாழ்க்கையை, நமக்கு ஒரு பாதையை நியமித்திருப்பார் என்றால் அதை விட்டு இவர் எனக்கு பண்ணா நான் அப்படி போயிடுவேன், என் வாழ்க்கை தலைகீழாயிடும், என் பிசினஸ் தலைகீழாயிடும், என்னுடைய எங்கேயோ நான் போயிடும், எங்கேயும் போக மாட்டோம். அப்போ இந்த புதிய வருஷத்துல ஒரு காரியத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தரிடத்து, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அவர் நீதியின் வலது கரத்தினாலே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. அப்போ இதை இந்த புதிய வருஷத்திலே உங்களுக்கு இனி வரப்போகிற காரியங்களிலே முன் வைத்துக் கொள்ளுங்கள். அங்க போலாமா, அவரை பார்க்கலாமா, இவரை பார்க்கலாமா, இங்க சாதகமா, கர்த்தருடைய பாதத்திற்கு போவே ஆண்டவர் மாற்றி போடுவார். அது எந்த பெரிய காரியமான, எந்த பெரிய இக்கட்டா இருந்தாலும், அது ஆமான் செய்த தூக்கு மேடை ஆனாலும் ஒரு ராத்திரியில ஆண்டவர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க. ஆமென். இதைத்தான் நான் சொல்லும்படி வாஞ்சித்தேன். இந்த நாள் வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. கடந்த வாரத்திலே நாம் 3 வார்த்தைகளை குறித்து தியானித்தோம். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. அந்த 3 காரியம் என்னது? பாடுகளில் இணைந்திருங்கள், அன்பிலே இணைந்திருங்கள், அல்லது இயேசுவிலே இணைந்திருங்கள். 2வது ஆவியானவரோடு இணைந்திருங்கள். 3வது பாடுகளில். இப்படி நாம் இணைந்திருக்கும் பொழுது நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 3 காரியங்கள் ஒரு தேரியை போல எடுத்துக்கொண்டால், இதெல்லாம் 3 பண்ணணும், இப்படிதான் பண்ணணும். இதை தேவன் தம்முடைய சீஷருடைய வாழ்க்கையிலும் அவருடைய வாழ்க்கையிலும் அப்ளை பண்ணி நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். இந்த 3 காரியத்திற்கும் நான் சொல்ல முடியுமான்னு தெரியாது, சமயத்துக்கு ஏற்றபடி. ஆகிலும் இதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தும் பொழுது உண்டாகிற காரியங்கள் என்ன, இது நிமித்தம் வருகிற விளைவுகள் என்ன என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். நாம் அறிந்திருக்கிறபடி பிதாவானவர் தம்முடைய மொத்த அன்பையும் யார் மீது வைத்திருக்கிறார்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் வைத்து அவரையே நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நான் ஜெயிக்க வேண்டியது எனக்கு அருளப்பட்டது. பர்த் ரைட்ஸ் சொல்றோம், அப்படி போல ஆவிக்குள்ளாக நீ பிறந்திருப்பாயானால், கிறிஸ்துவின் நாமத்தை நீ ஏற்றுக்கொண்டிருப்பாயானால் ஜெயிக்க வேண்டும் என்கிற காரியம் உனக்குள்ளே டிஃபால்ட்டாகவே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், 1 தாலந்து கொடுக்கப்பட்டவனையும் ஆண்டவர் அங்கே சும்மா விடவில்லை. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.
ம் ம் அறிவேன். ஆ ஆமென். வாங்கிக் கொள்ளும். இங்கே பார்க்கிறோம், ஒரு தாளந்து தானே, பரவாயில்ல ஒண்ணு விட்டுறலாம், அப்படி இல்லை. என்ன ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுத்திருந்தாலும் அதை அவர் கணக்கெடுக்கிற தேவன் என்பதையும் கணக்கு கேட்கிறவர் என்பதையும் இந்த ஊமையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே பார்க்கிறோம், 5 தாளந்தை வாங்கினவன் என்ன பண்ணான்? அவன் ஜெயித்தான். ஏன்னா தனக்கு கொடுக்கப்பட்ட 5ற்கு பதிலாக இன்னொரு 5 அவன் ஜெயித்தவனாய் அங்கே காணப்பட்டான். 2 தாளந்தை வாங்கினவனும் அந்தப்படியே, ஆண்டவரே உம்மிடத்தில் 2 தாளந்து நான் வாங்கினேன், இதோ மற்ற ஒரு 2 நான் சம்பாதித்தேன் என்று சொன்னபோது அவனும் அங்கே ஜெயிக்கிறவனாய் காணப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு தாளந்தை வாங்கினவன் என்னென்னமோ சொல்றான், அவன் சாக்கு போக்கெல்லாம் சொல்றான். இப்படி ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே, நீர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் அவன் அநேக சாக்கு போக்குகளை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 30ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆமென். இங்கே பார்க்கிறோம், அவன் சொன்ன சாக்கு போக்கை ஒன்றையாகிலும் ஆண்டவர் அங்கே அங்கீகரிக்கவில்லை. என்னென்னமோ சொல்றான், தோற்று போனான். ஒரு தாளந்தை வாங்கினவன் அதை மண்ணில் புதைத்து போட்டவன், அதை பயன்படுத்தாதபடினாலே, அதை கர்த்தருக்கென்று பயன்படுத்த தவறினபடினாலே அவன் அங்கே தோற்று போனதை பார்க்கிறோம். தோற்று போகிறவர்களுக்கு பரலோகத்திலே இடமில்லை. ஏனால் அங்கே வேதத்திலே நாம் ரெவலேஷன்ல ஜெயிக்கொள்ளுகிறவன் எவனோ ஜெயிக்கிறவன் எவனோ அப்படிதான் பாடுகிறோம். ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய பெயர்களும் முதலாவது ஜீவ புஸ்தகத்தில் என்ன பண்ணப்படுகிறது? எழுதப்படுகிறது. ஆனால் ஜெயிக்கிறவனுடைய பெயர் தான் அதில் நிலைக்கும். நம்ம முன்னாடி இப்பெல்லாம் போன்ல சேவ் பண்ணிக்கிறோம், முன்னாடி ஒவ்வொரு பேரை டைரியில எழுதும். வருஷ கடைசியில வரும்போது என்ன பண்ணுவோம்? அந்த டைரி எடுத்து பார்க்கிற நேரம், இவரெல்லாம் என்னோட கான்டாக்ட் இல்லை, இவங்கெல்லாம் இல்லை, சில பெயரெல்லாம் நம்ம அடிச்சிடும். அப்படி போல நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விட்டது, அதிலே நீ நின்று விடுவாயானால் நீ பரலோகத்திற்கு வந்து விடலாம் என்று நினைக்கலாகாது. எழுதப்பட்ட ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படுவதற்கு ஏது உண்டு? அது உன் நடக்கினால். நீ தோற்று போனவனானால் உன் பெயர் அதிலே நிலைத்திருக்காது. வாசிங்கள் அந்த வசனத்தை, ரெவலேஷன் 3:5 வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:5 வாசிங்க. ம் 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 போதும். அப்போ கிறுக்கி போடாமல், அப்படி என்றால் ஜெயம் கொள்ளுகிறவன் பெயர் கிறுக்கி போடப்படாது. அப்போ கிறுக்கி போடப்படும் என்றால் என்ன? தோற்கிறவனுடைய பெயர் கிறுக்கி போடப்படும். ஒரு விசையனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டு விட்டது, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இப்படியே நான் செல்வேன், இதுதான் எனக்கு சரி என்று தோன்றுகிற வழி என்று நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருப்போமானால் நமக்கு கிடைப்பது ஏமாற்றம் தான். ஆண்டவர் எங்க சொல்லுகிறார்? ஆண்டவர் தான் சொல்றார், அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற இடத்திலே ஒரு சிலர் எப்படி அப்படி அன்புள்ள ஆண்டவர் தூக்கி போடுவாரா? அப்படிலாம் துருபதேசம் உண்டு. ஆண்டவர் தான் சொல்றாரு இங்க, அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திலே அவனை தூக்கி. யார்? அவரை தோற்று போனவன், கர்த்தர் கொடுத்த தாளந்தை கர்த்தருக்கென்று பயன்படுத்தாதவனை. நாம் நினைக்கிறோம், நான் ஆண்டவர் வரும்போது இப்படி சொல்லுவேன், அப்படி சொல்லுவேன், இதை சொல்லிடுவேன், ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்டது நடந்தது அதனால நான் இப்படி பண்ணேன். அப்படி இல்லை. நீங்கள் சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். பழைய ஏற்பாட்டில் கடைசி புத்தகத்துக்கு முன்பாக சகரியா 3:3. போதும். இந்த சம்பவம் நமக்கு தெரியும், நன்றாய் தெரியும். யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் அங்கே நிற்கிறதை பார்க்கிறோம். அழுக்கு வஸ்திரம் என்பது ஏசாயா 64:6 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை போலப்போ அங்கே அழுக்கு வஸ்திரம் என்று சொல்லுவது தன்னுடைய சுய நீதியை உடையவனாய் நிற்கும் பொழுது, நான் அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து போறேன், அவனால ஒரு வார்த்தை பேச முடியல. பேசுறதெல்லாம் மற்ற காரியங்கள் தான் பேசப்படுது.
அவனால் ஒரு வார்த்தை பேச. அப்போ நம்முடைய சுய நீதியை நான் வைத்துக்கொண்டு நான் இப்படி சொல்லுவேன் அப்படி சொல்லுவேன் என்று நாம் சொல்லிக்கொண்டு அல்லது நினைத்து கொண்டிருப்போமானால் அது கர்த்தருடைய சமூகத்தில் ஈடுபடாது. இங்கே பார்க்கிறோம், உங்கள் அழுக்கான ஏசாயா 64:6 அழுக்கான கந்தை என்று எழுதியிருக்கிறது. எனவேதான் ஒரு தேவ பிள்ளை வேதத்தில் சொல்லப்பட்டது எபிரேயர் 6:11 நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அந்த அந்த வசனம் மாத்திரம் இருக்கும். வாசிங்க அத 6:11. போதும். நீ முதல் வார்த்தையை தான், நீங்கள் அசதியா இருந்தால் பின்வரும் காரியங்களை சுதந்திரிக்க முடியாது. அதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அசதியா. ஆகவேதான் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். யாரால் எனக்கு ஜெயம் கிடைக்கிறதோ நான் அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவரும் புதிய ஏற்பாட்டிலே அங்கே வலியுறுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் அந்த உதாரணத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான எக்ஸாம்பிள் ஆண்டவர் நாம் புரிந்து கொள்ளுகிற வகையிலே அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 15ஆம் அதிகாரத்திலே 4-5 வசனங்கள் வாசிங்கள். என்னில் நிலை, அதுக்கு தான் சொல்றாரு, என்னில் நிலைத்திரு, உன் சுய நீதியை நீ சார்ந்து கொண்டு நிலைத்திருக்காதே, என்னில் நிலைத்திரு, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நன்றாக இது புரிந்து கொள்ளலாம். கொடியானது, அந்த செடியானது அதில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்காதது போல என்று பார்க்கிறோம். சில வேளைகளில் எக்ஸாம் எழுதுகிறவர்களை, அது எந்த எக்ஸாம் இருந்தாலும் பார்த்தா அவங்க பண்ற பந்தாலாம் பார்த்தா அவங்க தான் டாப் மோஸ்ட் வருவாங்க போல் இருக்கு அப்படின்னு நினைப்பறாமா. ஆனா மார்க்கை பார்க்கும்போது, ரிசல்ட்டை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அப்படி இருக்காது. அப்போ நம்முடைய சுயநீதி எப்படிதான், நான் தான் அப்படின்னு நமக்கு காணப்படலாம் இப்பொழுது. ஆனால் தேவ சமூகத்திலே, தேவனுக்கு முன்பாக அது ஒன்றுமில்லாமல். அப்படி எக்ஸாம் எழுத போறவர்களை கேட்டா, கொஸ்டின் எப்படி டஃபா இருந்ததா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்க? எங்களுக்கு ஒன்றும் டஃப் இல்லை, திருத்துறவங்களுக்கு தான் டஃப்னு. அந்த மாதிரி குழப்பி எழுதியிருப்பான். அப்போ அதுல அந்த 5ஆம் வசனத்தை வாசிங்கள். 15:5. நானே திராட்சை செடி, அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் இந்த காரியத்தை, என்னால், வித்தவுட் மீ யூ கான்ட் டூ நத்திங். நீ ஒன்றும் செய்ய முடியாது, உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. இதை சீஷருடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ணி ஆண்டவர் காமித்தார். நான் ஏற்கனவே சொன்னது போல, நாம் கடந்த 3 பாயிண்ட் தியரி என்றால் இப்போது பிராக்டிகலா நாம் பார்க்க இது எப்படி சீஷருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது என்று மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை முதலாவது வாசியுங்கள். போதும். யார் துரிதப்படுத்தினது? இயேசுதான் துரிதப்படுத்தினார். எதுக்காக துரிதப்படுத்தினார் தெரியுமா? சொல்லுங்க, எதுக்காக துரிதப்படுத்தினார்? சொல்லுங்களேன், எதுக்காக துரிதப்படுத்த? சாதாரணமா இருந்திருக்கலாமே. எதுக்கு ஆண்டவர் துரிதப்படுத்தினார்? நீங்களாம் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம் தானே. எதுக்கு துரிதப்படுத்தினார் தெரியாது நமக்கு. ஆண்டவர் அங்கே ஒரு லெசனை கற்றுக் கொடுக்கிறதா துரிதப்படுத்துகிறார். 24ஆம் வசனத்தை வாசிங்கள். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரே என்று சொல்லி அவர் அதுவும் துரிதப்படுத்துகிறாரே. இதற்கு முன் அப்படி படுத்தினதில்லை ஆண்டவர், இப்பொழுது துரிதப்படுத்துகிறாரேன்னு சொல்லி அவர்களும் பிரயாணப்பட்டு படகிலே போகிறார்கள். போகிற கொஞ்சம் தூரம் போற பின்பு வாசிங்க 24, அதற்குள்ளாக எதிர்காற்றா இருந்தபடினால் அலைகளினால் அடவுப்பட்ட. அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கே தம்முடைய சீஷர்களுக்கு தெளிவாக அங்கே காண்பிக்கிறது பார். நான் இல்லாமல் நீ போனால், ஜீசஸ் இல்லாமல் நான் டிராவல் பண்ணால் என்னுடைய வாழ்க்கை படகு கொஞ்சம் தூரம் ஓடும்.
அங்கே கரையிலே நிக்காதுன்னு சொல்லல அவர். கொஞ்சம் தூரம் நீ போக முடியும் முன்னால. ஆனால் ஒரு இடம் வரும், அங்க என்னப்பா நிப்ப, ஸ்டக் ஆகி நின்று போய், ஏன்னா எதிர்காற்று அடிக்கும், உன்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியாது. ஆண்டவர் இதை தம்முடைய சீஷர்களுக்கு அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இல்லாமல் நான் ஒரு காரியத்தை, ஜீசஸ் இல்லாமல் ஒரு காரியத்தை நான் செய்தால் நான் கொஞ்சம் தூரம் தான் என்னால் பிரயாணம் பண்ண முடியும். அதற்குள்ளாக நடுக்கடலிலே தத்தளிக்கிற ஒரு நிலைமை. அப்படி போல நம்முடைய வாழ்க்கையிலே நான் இயேசுவில்லாமல் எனக்கு இருக்கிற கொஞ்சம் பணத்தை வைத்துட்டு கொஞ்ச நாள் ஓடலாம், எனக்கு இருக்கிற சொத்தை வைத்து கொஞ்ச நாள் ஓடலாம். இயேசு இல்லாமல் சில தூரம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் பயணிக்க முடியும். ஆனால் ஒரு இடம் வரும், ஆண்டவருக்கு தெரியும் நீ எங்கே போய் ஸ்டக்காய் நிற்பன். 32ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆமென். இங்கே பார்க்கிறோம், இப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு லெசனை கற்றுக் கொடுப்பதற்காக மறுபடியும் அந்த படகில வந்தபோது என்ன வந்தது? காற்று அமர்ந்து. அப்போ ஒருவேளை என் அறியாமையினாலே அல்லது என்னுடைய வேற எந்த காரியத்தினாலே நான் ஆண்டவரை விட்டு விட்டு சில தூரம் சில நேரங்களில் சில பிரயாணம் பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு தவணை கொடுக்கிறார், நமக்கு கிருபை கொடுக்கிறார். மறுபடியும் அழைத்துக்கொள். அவர் வருந்தி அழைக்கும் போது அவர் வருகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இதை நாம் அப்ளை பண்ணி பார்ப்போம். விட்டு விட்டோம், சில வேளைகளிலே சுயமாக போய் அடி வாங்கினோம் அல்லது தத்தளித்தோம். வேற யாருக்கும் தெரியாது, நமக்கு தான் தெரியும். நாம் தத்தளித்தது நம்ம இருதயத்துக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அப்படி தத்தளித்தோம். ஆனால் ஆண்டவர் படகில் வந்து அமர்ந்த உடனே அந்த அலைகள் எல்லாம் அமர்ந்து போயின. ஏனென்றால் அவருக்கு மிஞ்சின வல்லமை இந்த உலகத்திலே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இன்னும் 34ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆமா, எங்க போக வேண்டுமோ அந்த கரையை நீ போய் சேர்க்க வேண்டுமானால் இயேசு உன்னோடு கூட இருக்க வேண்டும், நீ அவரோடு கூட இருக்க வேண்டும். அவர் நம்மில் அன்பு கூர்ந்து விட்டார், அவர் காத்திருக்கிறார். கரை சேர வேண்டும் என்றால், நம் அக்கறை போய் சேர வேண்டும் என்றால் நாம் அவரோடு கூட இயேசுவோடு கூட நாம் டிராவல் பண்ண வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை படகு எந்த இடத்திலும் ஸ்டக் ஆகாது. ஒரு அருமையான பாடல் உண்டு. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே அத்தையின் கன சேர்க்கும் வாய்வ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதோ. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதோ. அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை படகு ஸ்டக்காகி நிற்காமல் அது முன்னோக்கி போக வேண்டுமானால், நாம் ஜெயம் பெற வேண்டுமானால் நாம் ஆண்டவரோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் என்னில் அன்பு கூறுகிறவர்களாலே எனக்கு ஜெயம் உண்டு, என் படகு வழியிலே நிற்காது. ஏனென்றால் அவர் என்னிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார், நான் அவரோடு இணைந்திருக்கும் பொழுது என்னை அழைத்த தேவன் நடுவிலே என்னை விடமாட்டார். நான் கரை சேர்க்கும்படி அவர்கள் கெனசரேத்து கரையை சேர்ந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. சேராமல் நடுவழியில் தத்தளித்தார்கள் என்று எழுதவில்லையே. அவர்கள் கரை சேர பண்ணுகிற தேவன். நமக்கு விசுவாசம் இருக்கலாம், நாம் அநேக வசனங்களை அறிந்திருக்கலாம், அநேக ஜெபங்களை ஏறெடுக்கலாம், ஆதியாக முதல் வெளிப்படுத்தலோடு நாம் பாராம சொல்லலாம்.
ஆனால் இயேசு நம்மோடு கூட இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையின் படகு அது ஒரு தத்தளிப்புள்ளாக தான் போகும். இன்னும் ஒரு வசனத்தை வாசியுங்கள். யோவான் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆமென். நான் தான் என்று அவர்கள் சொன்ன உடனே நமக்கு விசுவாசம் இருக்கு நம்ம சொல்லலாம். ஆனால் இயேசுவை பார்க்கிற நமக்கு விசுவாசம் உண்டா? கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் தானா உம்மை பிடிக்க வந்திருக்கிறேன்னு சொன்ன. நான் தான். ஒருவேளை ஆண்டவர் அந்த விசுவாசத்திலே கொஞ்சம் தடுமாற்றம், பிதா என்னை இதுக்கு ஒப்பு கொடுத்து விட்டு என்னை கைவிட்டு விடுவாரோ என்கிற ஒரு காரியம் அவருடைய மைண்ட்ல வந்திருந்தால், நீர் தானா என்று சொல்லும்போது என்ன சொல்லுவார்? மற்றவங்களை யாரெல்லாம் காமிச்சிருக்கலாம், அல்லது பேதுருவை காமிச்சிரு, இவங்க தான் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. நான் தான், அவர்களை போக விடுங்கள். அப்ப ஆண்டவருக்கு விசுவாசம், என் பிதா என்னை தனியே இழுக்க விடமாட்டார் என்று சொல்லி ஆண்டவர் விசுவாசத்தினாலே நிறைந்தவராய் அங்கே இருக்கிறதை பாருங்கள். அந்தபடி அவர் கைவிடப்படவில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு சொல்லும் பொழுது அவருடைய இருதயம் கலங்கி போகிறதை யோவான் 14:1 நாம் பார்க்க முடியும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவர் ஏன் இதை கலங்கும் என்று சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் தாம் பிதாவினிடத்திற்கு ஏறி போகிறதை குறித்து அவர்களோடு டீட்டெயிலாக அங்கே சொன்ன பொழுது, அப்போ சீஷர்கள் எல்லாம் இந்த பக்கம் பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாம் சூழ்ந்து அமர்ந்திருக்கும் போது, அப்போ நீர் எங்களை விட்டு போய் விடுவீரா? அந்த அன்பு நிமித்தம், ஆண்டவரே நீர் இல்லாமல் ஏற்கனவே எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரே, படகிலே நீர் இல்லாமல் நாங்கள் போய் தத்தளித்தோம் அல்லவா, இப்பொழுது நீர் இல்லாமல் நாங்கள் எப்படி இருக்கக்கூடும் ஆண்டவரே? அவர்கள் இருதயம் கலக்கம் அடைகிறது, துக்கம் அடைகிறது. ஆண்டவர் அப்படி அப்போ அவர்களுக்கு என்ன பதில் சொன்னார் என்றால், 16:5 வாசிங்கள். யோவான் 16:5. என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். கேட்கவில்லை. ஏன் கேட்கலன்னா, அவர் அவங்களோட இருக்கணும் என்ற வாஞ்சையில தான். நீர் எங்கும் போக வேணாம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் சில நேரத்தில் அப்படி பண்ண பாக்குறீங்களா? நம்ம பேசிட்டே இருப்போம், நல்லா பேசிக்கிட்டே இருப்போம். சரி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அல்லது வேலைக்கு கிளம்புறேன், கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை பிடிச்சிக்க, போகாதுப்பா இங்கே இருங்க. அதுதான் அந்த சீஷருடைய நிலைமை. எங்க போறீங்க ஆண்டவரே, எங்க போறேன்னு ஒருத்தனும் கேட்கல. வாசிங்க. ஆனாலும் துக்கத்தை அவருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது ஆண்டவர் அறிந்து, உங்கள் இருதயம் நான் போகிறேன் என்று சொன்னது துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. 7ஆம் வசனம், உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். ஆமா, தேற்றவாளன் உங்களுடைய ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுடைய நன்மைக்காகத்தான் போகிறேன். நான் போகாதிருந்தால் உங்கள் சுயத்தினாலே நீங்கள் என்னை பின்பற்ற முடியாது. உங்களுக்கு ஒரு தேற்றவாளன், கம்ஃபர்டர் தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னை பின்பற்ற வேண்டுமானால் பேதுருவே உன் சுயத்தினால் முடியாது, நீ வேலைக்காரிக்கு முன்பாக மறுதலித்து விடுவாய். அதுலதான் உன்னுடைய பலன், அதற்கு தான் உனக்கு அபிஷேகம் வேண்டும். அதனால்தான் நம்ம 2வது பாயிண்ட் பார்த்தோம், ஆவியில் இணைந்திரு. நம்முடைய சுயபலத்தினால ஆண்டவரை பின்பற்றிடலாம். பேதுரு அப்படிதான் நடிச்சான். நான் ஆண்டவரை எல்லாரும் போனாலும் நான் விட மாட்டேன். ஒரு வேலைக்காரிக்கு முன்பாக அங்கே மறுதலித்ததை பார்க்கிறோம். ஆவியில் இணைந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டர் தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்கு சொன்னார் என்றால், இதை விளங்கிக் கொள்ள லூக்கா 12:1 வாசிங்கள். அவரை தேடி எப்படிப்பட்ட கூட்டம் வந்தது? அநேகமாயிரம் ஜனங்கள் போதும். ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதான கூட்டம் ஆண்டவரிடத்தில் வந்த போதும் இந்த பிராமிஸ் ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார்? நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறோ? யோவான் 6:67 பாருங்க. நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று அவரிடத்தில் கேட்டபோது அவர்கள் என்ன சொன்னாங்க? யாரிடத்தில் போவோம் ஆண்டவர்? நாம இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? நம்ம ஒருத்தரோட அநேக வருஷம் இருந்து நீங்க போறதுனா போங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொன்னோம்? உடனே நமக்கு டென்ஷன் ஆயிடும். இத்தனை வருஷம் உங்களோட இருந்ததுக்கு இதுதான் பலனா? போனா போன்னு சொல்றீங்க, இனி இந்த பக்கமே நான் திரும்ப மாட்டேன், அப்படிதான் நமக்குள்ளே தீர்மானிப்போம். ஆனால் இங்கே சீஷர்கள் சொல்றார், அதாவது நான் இப்படி சொல்லுவேன், போ என்று விரட்டினாலும்
போகாத ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அந்த வசனத்தை வாசிங்க. 14:8, 14:18. ஆகும் போதும். இந்த வசனம் நமக்கு நல்ல வீட்டுல கூட எழுதி போ. நான் உங்களை திக்கற்றவள். ஆனா யாரை பார்த்து சொல்றாருமா? போறது மனசா இருந்தா நீ போ என்று சொன்னாலும் போகாமல், ஆண்டவரே நான் யாரிடத்தில் போவேன், உம்மை விட்டு நான் எங்கே போவேன்? அப்படி அவரோடு கூட இருக்கிறவர்களுக்குத்தான் ஆண்டவர் அந்த பிராமிஸை கொடுக்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்டவர்கள் தான் பின்னாளில் அப்போஸ்தலராக மாறுகிறார்கள். எங்கேயாவது தோத்து போனாங்களா அவங்க? ஒரு இடத்தை சொல்ல முடியுமா வேதத்துல? ஒரு இடத்திலும். பேதுரு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஒரு வேலைக்காரிக்கு முன்பாக மறுதலித்தவன் இப்பொழுது எருசலேமின் வீதியிலே நின்று அவன் பிரசங்கம் பண்ணுகிறான் என்றால் ஆவியோடு இணைந்திருக்கான். முன்னாடி மாம்சத்தை சார்ந்து கொண்டான், முடியல. ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி மறுதலித்து போகிற சூழ்நிலை. இப்பொழுது ஆவியின் பலன். அதனால்தான் சொல்ல, உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாயிருக்கும்படி நான் போகிறேன். நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும். ஏனென்றால் இப்படி நீ சுயபலத்தை சார்ந்து கொண்டு பார்க்கிறாய். ஆவியின் பலத்தை சார்ந்து கொள்ளும் பொழுதுதான் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் எங்கே சொல்ற. பின்னாட்கள் இந்த அப்போஸ்தலர் தான் 1 மணி நேரம் கூட விழித்திருக்க பலன் இல்லாதவர்கள் தான். என் மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும், சிதறி போனவர்கள் தான் ஒருமனப்பட்டு ஓரிடத்திற்கு வந்து பரிசுத்தாவியின் பலனை பெற்றுக் கொண்ட பொழுது கர்த்தருக்காக, அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஆவியில் இணைந்திருக்கும் பொழுது கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் அங்கே நிற்க முடிந்தது. அவர்கள் ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. ரெவலேஷன்ல 12ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 12:11 வாசிங்கள். இதில் எல்லாம் நமக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். 12:11 வாசிங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும், நன்றாக கவனிங்கள், தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தார்கள்? அந்த அவன் யார்? பிசாசு. 10ஆம் வசனத்தை வாசிருங்க. அந்த அவனுக்கு பதில் இருக்கு அதுல. ம் 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 குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு. அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. யார் அந்த அவன் என்று பாடு சகோதரன். நித்தம் குற்றம் சாட்டுகிற அவன் தள்ளப்பட்டு போனதற்கு காரணம் என்னவென்றால் தங்கள் சாட்சியினுடைய வசனத்தினாலே அவனை ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம். சாட்சி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம். ஏனென்றால் நான் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது யோவான் 14 கடைசி, யோவான் 15 கடைசி, யோவான் 16 கடைசி, இதில் வாசிக்கும் பொழுது 3 வித சாட்சி அந்த கடைசி காரியத்தில் ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறது. 14:30 வாசிங்க. நல்ல கவனிங்க ஒவ்வொரு சிஸ்டர், இந்த வார்த்தைகளை நன்றாக கவனிங்கள். சாட்சி என்றால் என்ன? சாட்சியுடையவர்களாக இருக்க வேண்டும், எனக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம், வாசிக்கிறோம். சாட்சினா என்ன என்றால், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இதுதான் 14 கடைசி. நம்மை குறித்து நாமே சாட்சி சொல்லுகிறோம். சில வேளைகளில் நெசசரி வரும்பொழுது அது வேற காரியம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், சத்துரு வரும்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய சாட்சி. இதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அவனுக்கு பிசாசு என்னிடத்தில் வந்து என்னை குற்றம் சுமத்துவதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. 15 கடைசி வாசிங்க. எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இங்கே பார்க்கிறோம்,
சத்துருக்கு எப்போது அவன் மேலிருந்து கீழே விடுவான் என்றால், முதலாவது அவன் வெட்கப்பட வேண்டும். எப்பொழுது வெட்கப்படுவான் என்றால், நீ சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். சாட்சியை காத்துக்கொள்ளு. அவனை கீழே தள்ளினார்களுக்கு அவன் கீழே தள்ளப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது. இப்போ 16 கடைசி வாசிங்க. ம் 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 உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை இந்த ரெண்டு ஜெயித்தது ஆண்டவர். எப்படின்னா இந்த ரெண்டு காரியம் தான். பிசாசு அவரிடத்தில் வந்து, அந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த சாட்சி உடையவர்களாய் இருக்கும் பொழுது நாம் தோற்கும்படி அல்ல, நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நடக்கையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:2 வாசிங்கள். இந்த வேத பகுதி நம் எல்லாருக்கும் நன்றாய் தெரியும், ஆகிலும் அறியாத காரியத்தை அதிலிருந்து ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. வாசிங்கள். ம் 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 வைப்பார்கள். போதும், 4 to 8 வரைக்கும் வாசிங்க. ம் போதும் போதும். இந்த வசனம், இந்த வார்த்தைகள், இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் அறிந்திருக்கிறோம். எங்களை நோக்கி பார் என்று சொன்னபோது அவன் என்ன சொன்னான்? அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமா என்று சொல்லி அப்படி பார்த்தபோது பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லும் பொழுது அவன் எப்படி நடந்தான்? 8 வாசிங்க. அவன் முதலாவது குதித்து எழுகிறான். ஏனால் இதுவரைக்கும் அவன் நடந்ததில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. முதலாவது வசனத்திலே அவன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியா இருக்கிறான். அவன் துள்ளி குதிக்கிறான். இதுவரைக்கும் புதிய அனுபவம். ஆண்டவரே, எதற்கு நான் இத்தனை நாள் காத்திருந்தனோ, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்கிற காரியத்தில் நான் காத்திருந்த போது அந்த மேன்மையானவற்றை பெற்றுக்கொண்டவுடனே அவனுக்குள்ளே ஒரு துள்ளல் உண்டாகிறது. துள்ளுகிறான், குதித்து வாசிங்க நடந்தான். இது போதும். அவன் குதித்து, இது ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்குள்ள நடக்கிற காரியம். எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பொழுது, என் பாவம் என்னை விட்டு நீங்கின போது நான் அடைந்த சந்தோஷத்திற்கு, குதூகலத்திற்கு அளவே இல்லை. அந்த ஆரம்ப நாட்கள் குதித்து, ஆண்டவரே, எப்படிப்பட்ட பாவியா இருந்தேன், எப்படிப்பட்ட துரோகியா இருந்தேன், என்னை பாவங்களை சுத்திகரித்து உம்முடைய பிள்ளையாக மாற்றி இப்பா பெரும் ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்தீரே என்று சொல்லி அந்த முடவனை போல, அதுவரை கண்டிராத முடவன் தன் வாழ்க்கையில அனுபவிக்காததை அனுபவிக்கும் போது அவன் துள்ளி குதித்ததை பார்க்கிறோம். ஆனால் நன்றாய் கவனியுங்கள், ஆனால் ஜனங்கள் இதை பார்க்கவில்லை. அடுத்த 9ஆம் வசனம் மிக முக்கியமானது. வாசிங்கள் 9 முதலாவது. போதும். அவன் நடக்கிறதையும் போதும். இப்போ இது நம்ம சபைக்குள்ளே செய்கிறோம். எது செய்கிறோம்? துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், குதிக்கிறோம். பரிசுத்தாவில் நிறையும் போது நம்ம என்ன அந்நிய பாஷை பேசி எல்லாம் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் ஜனங்கள் எதை கண்டார்கள் என்று 9ஆம் வசனத்தில் எழுது. அவன் நடக்கிறதை அண்டர்லைன் பண்ண அதை போடுங்க. அவன் நடக்கிறதை. அப்போ அவன் எப்படி துதித்தான், எப்படி குதித்தான், அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜனங்கள் எதை கண்டார்கள் என்றால் அவன் நடக்கையை கண்டார், அவன் நடக்கிறதையும். அப்ப நம்முடைய நடைகள், நாம் ஜெபிக்கலாம், குதிக்கலாம், ஆதியாகமம் முதல் ரெவலேஷன் எந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கலாம், சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம், எப்படி அதை சபைக்கு தாரும் ஆண்டவர், இதை தாரும் ஆண்டவர், எல்லாம் ஜெபிக்கலாம். ஆனால் நம்முடைய நடை, இதெல்லாம் ஜெபிக்க கூடாது என்றல்ல, தவறாக புரிந்து கொள்ள. இப்படிலாம் ஜெபிக்க கூடாது, அப்படி இல்லை. ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்திலே சபைக்காக ஜெபிக்க வேண்டும். அந்த சேம் டைம் ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் இருப்பது போல இது ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் அவன் நடக்கிறதை ஜனங்கள் கண்ட. அப்போ நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரன் நம்முடைய நடையை கவனிக்கிறான். நம்ம பேசுறதுக்கும் நம்ம நடைக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? நாம் ஜெபிக்கிறதற்கும் நாம் துதிக்கிறதற்கும் நம்முடைய நடைக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? அதுதான் நம்மை மாற்றும். ஹல்லேலூயா. அதான் ஸ்திரீகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படாத புருஷன் உங்களுக்கு இருப்பானால் உங்கள் கற்புள்ள நடக்கையை கண்டு
நீங்க ஜெபிக்கிறதை கண்டு அல்ல, நீங்கள் துதிக்கிறதை கண்டு அல்ல, உங்கள் கற்புள்ள நடக்கையை கண்டு போதனையின்றி ஆதாயப்படுத்திக்கணும். அப்படிதான் சகோதரர் ரட்சிக்கப்படாத மனைவி இருப்பானால் உங்கள் கற்புள்ள நடக்கையை கண்டு, நீங்கள் ஜெபிக்கிறதை கண்டல்ல, நீங்கள் துதிக்கிறதை கண்டல்ல, நீங்கள் குதிக்கிறதை கண்டல்ல, உங்கள் நடை. அப்ப நம்முடைய நடையிலே நாம் கவனமுள்ளவராய் இருக்க வேண்டும். ஏன் நான் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும்? லூக்கா 22-26 வசனங்களை வாசிப்போம். வாசித்து நம்ம முடிக்கலாம். இருக்க கடவன் போதும். இதுவும் நமக்கு தெரியும், நமக்கு சமயம் இல்லை, இதுவும் நமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றார், உலகத்திலே இப்படி காரியங்கள் நடக்கிறது, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் என்னுடைய ரத்தத்தினாலே நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கிறீர்கள், நாம் ஆண்டவருடைய இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளையாகி நீ இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி யோவான் 13:15 ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரும் போதகருமாகிய நானே இவைகளை செய்ததுண்டானால் நீங்களும் இதை செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரி. அப்போ ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிள் வைத்திருக்கிறார். நம்முடைய நடை இப்படித்தான். எல்லாரும் ஒரு விதமா நடக்கலாம், ஆனா நம்முடைய நடை, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையினுடைய நடையிலே ரொம்ப கவனம் இருக்க வேண்டும். நாம் துதிக்கிறது ஜனங்கள் காண வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த விஷயத்தில் நாம் தவறுகிறோம். அதனால தான் நான் சொல்றேன், நாம் துதிக்கலாம், ஜெபிக்கலாம், அநேக காரியங்களை சபைக்கு செய்யலாம், ஆனால் நம்முடைய நடக்கை ஜனங்கள் கவனிக்கிறார்கள் என்பதை, அல்லது சபை விசுவாசி கவனிக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் ஜெபித்ததெல்லாம் நம்முடைய நடை கொஞ்சம் வித்தியாசமாய் போகுமானால் அது எல்லாம் வீணும் விருதாபாமாக போகும் என்பதை ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். உன் நடைகளிலே நீ கவனமாயிரு. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி மோசே மேகத்திற்குள்ளாக போன பிற்பாடு அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? பிரமாணங்களும் கட்டளைகளும் கொடுக்கப்பட்டது. அப்போ ஒருவர் தேவ சமூகத்திற்கு போனாதான் நீ எப்படி நடக்க வேண்டும், என்ன பேச வேண்டும் என்கிற காரியம் அங்கே தேவனாலே, பரிசுத்த ஆவியினாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒரு பாத்திரம் சகே என்கிறவனை லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அந்த வழியாய் போகும்போது அவனை பார்த்து சொல்ல, சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே பந்தி இருக்க வேண்டும். அப்பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு அவன் இயேசுவோடு நடந்து வருகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு நேரம் நடந்திருப்பான்? யாராவது சொல்லுங்களேன். இயேசுவோடு சகேயு எவ்வளவு நேரம் நடந்திருப்பான்? சும்மா சொல்லுங்க, சொல்லுங்க. 1/2 மணி நேரமா? 1/2 மணி நேரம். நீங்க சொல்லுங்க சகோதரி, எவ்வளவு நேரம் நடந்திருப்பான்? அப்படியே 1 மணி நேரம் சொல்லுங்க, திருப்பி போடுங்களேன். 1 மணி நேரம் வச்சுக்கலாமா? சரி, அதிகபட்சம் 2 மணி. ஒரு சிட்டியிலேருந்து உள்ள வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நடந்து தான் வராங்க அந்த நாட்கள்ல. 2 மணி நேரம் நடந்தார் என்று ஒரு அப்ராக்சிமேட்டா வைத்துக் கொண்டால், நடந்து வரும்போது அவன் சொல்லுகிறான், என் ஆஸ்திகளில் பாதியை என்ன நடந்துச்சு? அது வரைக்கும் அநியாய வட்டி வாங்கினவன் இயேசுவோடு நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது அவனுக்கு? என் ஆஸ்திகளில் பாதியை, இதை நான் சிந்தித்து பார்த்தேன். ஏன் அவன் பாதியை தரேன்னு சொன்னான்? என் ஆஸ்தியெல்லாம் கொடுத்துட்றாண்டவர், அல்லது 3/4 பாகம் கொடுத்துட்றாண்ட, ஏன் சொல்லல? இல்ல ஞான அர்த்தம் உள்ளவைகள் சொல்லுங்க, ஏன் சொல்லல தெரியுமா? இயேசுவோடு இருக்கிறவனுக்கு தான் எதை வைத்துக் கொள்ள வேண்டும், எவ்வளவு வைத்துக் கொள்ள ஆண்டவர் அவனுக்கு போதிப்பார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த வசனத்துல நான் கற்றுக்கொண்டேன். ஏன் ஆண்டவர் அவன் பாதியை தான் கொடுப்பான்? என்னோடு நடந்து பார், உனக்கு எதை நீ வைத்துக் கொள்ள வேண்டும், எதை உன்னை விட்டு அகற்ற வேண்டும் என்பதை ஆவியானவர் உனக்கு போதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவோடு நடக்கிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நம்முடைய கிரியைகளை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். இன்னும் 2 காரியத்தை சொல்லி முடிப்பதற்கு எனக்கு சமயம் இல்லை. 1 மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஆவியில் இணைந்து நடக்கிறதை அப்ளை பண்ணி பார்க்கறது மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். நம்முடைய கிரியைகள் கவனிக்கப்படுகிறது என்பதை 1 யோவான் 3:12 வாசியுங்கள். இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும்
நிமித்தம் தானே. நாம் நினைக்கிறோம் அவன் கத்திரிக்காய்லாம் எடுத்துட்டு வந்தான், இவன் ஆடை கொண்டு போய் பலி கொடுத்தான், அதனால இல்ல. அவனும் பலி செலுத்தினான், இவனும் பலி செலுத்தினான். கர்த்தர் இவனுடைய பலியை அங்கீகரித்த காரணம் என்னவென்றால் இவனுடைய கிரியை சுத்தமா இருந்தது. அப்போ நான் எத்தனை காணிக்கை செலுத்தலாம், நான் என்னையே எதெல்லாம் நான் ஆண்டவருக்கு செலுத்திவிட்டு என்னுடைய கிரியைகளில் ஒரு மாற்றம் இல்லாமல் என்னுடைய வழிகளிலே நான் நடந்து கொண்டிருப்பேன். ஆனால் காயினுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்காது. அவனுடைய கிரியைகள், ஒருவேளை நாம் எல்லாரும் தவறுகிறவர் தான், அப்படி போல காயின் தவறிவிட்டு, ஆண்டவரே ஏதோ ஒரு பதற்றத்திலே ஒரு பொறாமையினால் என் சகோதரன் நான் கொலை செய்து விட்டேன், கிருபையா எனக்கு மன்னித்தருளும் என்று அவன் தன்னை தாழ்த்திருப்பானால் அவன் மன்னிப்பை பெற்றுக்கொண்டிருப்பானா, பெற்றுக்கொள்ள மாட்டானா? சொல்லுங்களேன். கண்டிப்பா இரக்கமுள்ள தேவன். அவனுடைய வாழ்க்கையின் நிலைமை வேறு விதமாய் இருந்திருக்கும். ஒரு சேத்துக்கு வேலை இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அங்கே தன்னை விட்டு கொடுக்க அவனுக்கு மனதில்லை. தனக்கு மேல் வந்த ஆக்கினையை குறித்து தான் அவன் கவனம் உள்ளவனாய் இருந்தான். தேவன் தன்னை விட்டு போகிறதை குறித்து, தேவ சமூகத்தை விட்டு நான் துரத்தப்படுகிறேனே அதை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. தேவனை விட்டு போகிறேனே, அவர்கள் இருதயம் துக்கம் அடைந்ததல்ல. நான் உங்களை விட்டு போகிறேன்னு சொன்ன போது அவர்கள் இருதயம் துக்கப்படுது. அந்த துக்கம் காயினுக்கு உண்டாயிருக்குமானால் அவனுடைய நிலைமை வேறு விதமாக இருக்கும். ஆனால் அவன் அதை குறித்து கவலைப்படு, தேவன் என்னை துரத்துகிறதை குறித்து, என் மேல் வந்த ஆக்கினை பெரிதாண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை பெரிதாண்டவரே, அதை தான் அவன் போக்கஸ் பண்ணினான். இவைகள் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:4 வாசித்து முடிச்சலாம். 11:4 விசுவாசத்தினாலே தேவனுக்கு செலுத்தினான். அப்படி செலுத்தினதினாலே நீதிமான் என்று சாட்சி பெற்ற. இதனாலே தேவனுக்கு பிரியமான பலி. அந்த பிரியமான பலி என்ன? தன்னுடைய கிரியைகளை அவன் சீர்தூக்கி பார்த்து, கர்த்தர் வெறுக்கிறவைகளை அவன் வெறுத்து விடவும், கர்த்தர் நேசிக்கிறவைகளை அவன் நேசிக்கவும் தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கென்று காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் செலுத்தினபடினாலே ஆபேல் சாட்சி பெற்றான். நாம் வாசித்தோம் அல்லவா? யோவான் 14 கடைசி, யோவான் 15 கடைசி, யோவான் 16 கடைசி. நான் உலகத்தை ஜெயித்தேன். எப்படி ஜெயித்தேன்? நம்முடைய கிரியைகளை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்மை ஒப்பு கொடுப்போமானால், ஆண்டவரோடு இணைந்திருப்போமானால் கர்த்தர் நம்மை ஜெயம் கொள்ள பண்ணுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடும்.